ಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತ ಸಪ್ತಲೋಕಿ ನಿರ್ವಾಗ ಕೋರಗಿತ ನೇಮಗಡ ಅಕ್ಕಲೀಲಾ ಶ್ರೀರಂಗಕರ್ಮ್ಯದಳ ಮಂಗಳ ದೀಪರೇಖಾ ಶ್ರೀರಂಗರಾಜಮಹಿಷೀಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ ಅಷ್ಟಾಖ್ಯರಾಜ್ಯ ಮನುರಾಜ ಪದತ್ರಯಾರ್ತನಿಟ್ಟ ಮಮಾತ್ರ ವಿದರಾಜ್ಯ ಯತೀಂದ್ರನಾಥ ಶಿಷ್ಟಾಗ್ರಗಣ್ಯ ಜನಸೇವ್ಯ ಭವತ್ಪದಾಬ್ಜೆ ಶಿಷ್ಟಾಸ್ತು ನಿತ್ಯಮನುಭೂಯ ಮಮಾಸ್ಯ ಬುದ್ಧಿಃ ಆಕಂಠೋತ್ಕಂಠ ವೈಗುಂಠ ಪ್ರಿಯಾಣಾಂ ಕಂಠಭೂಷಣಂ ಗುರುಣಾ ಜಗದಾ ಮುಕ್ತಂ ವ್ಯಾಪ್ತಂ ವಚನಭೂಷಣಂ ஆர்வச்சனபூஷணஸ்தே ஆழ்பொருள் எல்லாம் அறிவார் ஆரது சொல் நேரில் அனுட்டிப்பார் ஓரொருவருண்டாகில் ஆத்தனைகான் உள்ளமே எல்லார்க்கும் ஆண்டாததன்னோ அது என்று மணவாள மாமணிகளாலே போத்தப்படுகின்ற சீவஜனபூஷணத்தினுடைய ஆழ்பொருளை எல்லாம் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற பாகவத ஆண்டாள் கோஷ்டியினருக்கும் ஆஸ்திகர்கள் அனைவருக்கும் அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்து கொண்டு கீழே மற்ற உபாயங்கள், அதாவது கர்ம ஞான பக்தி முதலான உபாயங்களுக்கு குற்றம் உண்டு என்றும் அந்த குற்றம் இல்லை என்று பிரபத்திக்கு சொல்லி அந்த பிரபத்தி ஏன் குற்றமில்லை என்பது, அதாவது இந்த பிரபத்தி என்பது சரணாகதி. கீழேயே ஒரு இடத்துல விசாரிச்சிருக்கோம். பிரபத்தி சரணாகதினா என்ன அர்த்தம்? துவமேய பூதோமே துவமேவா தேவரீரே உபாய பூதோமே, தேவரீருடைய திருவடிகளே உபாயம், தேவரீருடைய திருவருளே உபாயம் என்று உபாய பூதோமே பிரார்த்தனா மதிகி இதி என்று பிரார்த்தனா மதிகி சரணாகதிகி என்று பிரார்த்திக்கணும். மனசளவில் பிரார்த்திக்கணும், வாயளவில் சொல்கிறதோடு நிறுத்திக்கூடாது, காய்கமாக சேவிக்கிறதோடு நிறுத்திக்கூடாது. 3 விதமாக சொல்லுகிறார். அதாவது மானசீகமாக பிரார்த்தித்து கொள்வது, சரணாகதி பண்ணுவது, கீழே விழுந்து காய்கமாக கீழே விழுந்து சேவிப்பது, வாச்சிகமாக வாயிலே நான் தேவருடைய திருவடிகளை சரணம் பிரபத்யே என்று வாயாலே சொல்லுவது. இந்த 3லே எது சிறந்தது என்று கேள்வி கேட்டுண்டு அங்கே அர்த்தம் காட்டுறார். இந்த 3லே எது சிறந்ததுன்னா, காய்கமா பண்ணுறதுலே கூட நிறையா பேர் எல்லாரும் நம்மளை பார்க்குறாளா, நான் சேவிக்கிறத பார்க்குறாளா என்பதனுடைய உள்ளோக்கத்தோடு சேவிப்போம். சரி, காய்கமாக அதாவது வாசிகமாக சொல்லணும்னா வாயால் சொல்லணும்னா நல்லா சொல்லிவிடுவா. எத்தனை வேணாலும் சரணாகதி 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 சொல்லிவிடலாம். ஆனால் அது மானசீகமாக கடவது என்று பூர்வாச்சாரர் ஸ்ரீசுக்திகளில் நிர்தாரம் பண்ணியிருக்கார். வெறும் வாயால் சொல்றதோடைய சரணாகதி ஆகாது, வெறும் காய்கமாக செய்தால் சரணாகதி ஆகாது. வாசிகமாக மட்டுமில்லாமல் காய்கமாக மட்டுமல்லாமல் மானசீகமாக இருக்க கடவேணும் என்பது நம்முடைய பூர்வாச்சாருடைய அர்த்த நிர்தாரணம். அப்படிப்பட்ட பிரபத்திக்கு கீழே தோஷங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாரா 137வது சோத்தியத்தில். எது முக்கியம்? ஆவிமுக்கிய சூசக மாத்திரத்திலே
சாபிமுக்கியம் எம்பெருமானிடம் முகம் காட்டுதல், அவன் நேரடியாக நிற்றல் என்று 137வது வாக்கியத்திலே காட்டி 138வது வாக்கியத்திலே பூர்த்தி கைவாங்காதே மேல் விழுகைக்கு பேது இத்தனை என்று கீழே அருளிச் செய்தார். அதற்கு மேலே இவ்வண்ணமாக இந்த ஜீவன் விருப்பத்தால் ஏதோ ஒரு அற்ப பொருளாலேயே உகப்பான் எம்பெருமான். நாம் இதைத்தான் இட வேணும் என்கிற சக்தி நம்மிடமில்லை. அதற்குவே அவன் சர்வாப்த சமஸ்த காமன், எல்லாம் நிரம்ப பெற்றவன். அவனுக்கு நம்ம கொடுத்து ஒன்றும் ஆக போறதில்லை. இருந்தாலும் அந்த கிருதஜ்ஞதானுசந்தானமாக ஏதாவது ஒன்று பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டதற்கு, நீயே அதை பற்றி கவலைப்படுற? நீர் எதை இடுகிறாயோ அது சிறியதை இட்டாலும் அது சிறிதாக இருந்தாலும் அதை பெரிதாக கொள்ளுகிறான் எம்பெருமான் என்பது பல பிரமாணங்களிலே காட்டப்படுகிறது என்பதை 139வது வாக்கியத்திலே காட்டுகிறார். பத்ரம் புஷ்பம் அந்யத் பூர்ணாத் புரிவதுவும் புகை பூவே கீதையிலே சொல்லுகிறான். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம். பத்திரம் என்றால் இலை. எம்பெருமானுக்கு இது உகந்தது என்று உன் கையிலே கிடைத்த ஏதோ ஒரு இலை, அது திருத்துழாயா இருக்கலாம் அல்லது வாழை இலையாக கூட இருக்கட்டுமே, ஏதோ ஒரு இலை. அதுக்காக எல்லா இலையும் சாபிக்கப்படாது. ஏதோ ஒரு இலையாவது புஷ்பம், ஏதோ ஒரு பூவை. அதைத்தான் சுவாமி திருமங்கை ஆழ்வாரை காட்டுகிறார். எம்பெருமானுக்கு இடாத புஷ்பம் அது புஷ்பமாக கொள்ளோமே. எம்பெருமானுக்கு அடியார் பூந்துளவின் வாசமே, அப்படி தொண்டர் பூந்துளவும் இட்ட வாசமே என்று காட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார். அப்படி ஏதாவது ஒரு பூ, அதைத்தான் பெரியாழ்வார் காற்றார். செண்டக மல்லிகையோடு செங்கழு நேர் இருவாட்சி என்பகர போவம் கொணர்ந்தேன் இன்னிவை சூட்டவாவில் மன்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்ந்துரை செய்த இம்மாறை பண்பகர் வெள்ளபுத்தூர்கோன் பட்டர்பிரான் சொன்ன பத்தே என்று ஏதோ ஒரு புஷ்பம் அல்லது பழம், ஏதாவது ஒரு புஷ்பம், ஏதாவது ஒரு பழம், அது என்ன பழமாகனா இருக்கட்டும். அதற்கு மேலே தோயம் என்றால் நீர். சுவாமி எதுவுமே முடியல சுவாமி, புஷ்பமும் இல்லை, இலையும் இல்லை, பழமும் இல்லை, வேற ஒன்றும் வேண்டாம், நீரை எடுத்து சமர்ப்பிச்சு எம்பெருமானே அர்க்கம் சமர்ப்பயாமி, பாத்தியம் சமர்ப்பயாமி, ஆஜமனியம் சமர்ப்பயாமி சொல்லலாமே என்று பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி யஹா எவன் ஒருவன் என்னிடம் மிக்க அன்பு பூண்டிருக்கிறானோ அவன் சமர்ப்பிக்கிறானோ பரிசுத்தமான நெஞ்சை உடைய அவனுடைய அத்தகைய அன்பாலிட்ட அப்பொருளை நான் உண்கிறேன், நான் பெரிதாக கொள்கிறேன் என்று எம்பெருமான் சொன்னான் அல்லவா கீதையிலே. அப்படி அன்பாலே அவன் அன்பாலே அவனுக்கு ஏற்பட்டிருக்க என் மேலே ஏற்பட்டிருக்கிற அன்பாலே கலங்கி திரிந்து ஏதோ ஒன்று செய்கிறான் அல்லவா என்று தருவது போலே நாமும் அவனிடம் அன்பாலே கலங்கி பசியுள்ளவன் சோற்றை விழுங்குமா போலே அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்கிறேன். ஒருவனுக்கு ரொம்ப பசி, 2-3 நாளாக சாப்பிடலை, அவனுக்கு ஒரு வேளை சாதம் போடுறோம், உடனே என்ன பண்ணுவான், கப்புன்னு எல்லாத்தையும் உடனே எல்லாத்தையும் சாப்பிடணும், எப்பவே சாப்பிடணுங்கிற மாதிரி அப்படி எப்படி வாரி விழுங்கி என்று ஆழ்வார் காட்டுறாரணும். அதுபோல வாரி விழுங்குவன் காண்பிலன்னு என்று ஆழ்வார் சொல்வது போலே அந்த பசியன் சோற்றை கண்டால் போலே இந்த எம்பெருமான் இவன் இவ்வளவு இட்டானே, இவன் நெஞ்சத்துள்ள தழகுதான் பார்க்க வேணும் என்று அவனே சொன்னான் அல்லவா. அதற்கு மேலே அந்யத் பூர்ணாதவாம் கும்பாத் அந்யன் பாதாவனே ஜனானே,
அந்யத் குஜல சம்பிரஸ்னாத் நச்சேச்சதி ஜனார்தனா. இது பாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு உத்தியோக பருவத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதாவது இந்த ஒரு கண்ணனும் பெருமான் தூதுக்கு வரப்போகிறான்னு விஷயம் தெரிஞ்சுது. அப்போ ஒரு மந்திராலோசனை நடத்தினான் திருதராஷ்டிரன். அங்கே துரியோதனன் இருந்தான், விதுரன் இருந்தான், எல்லா மகா சபை பெரியவர்களும் அங்கே இருந்தா. அப்போ எல்லாரும் கேட்டா, இந்த கண்ணனும் பெருமானை நம்ம பக்கம் வரவழைக்கிறதுக்கு, அதாவது நம்ம பக்கத்தில் நின்று சண்டையோ சமாதானமோ ஏதோ ஒன்று, அவன் தூதுக்கு தான் வரான். அப்படி அவனை வரவேற்பதற்கு என்ன கொடுக்கலாம்? ரத்னங்களை கொடுக்கலாமா, மாணிக்கங்களை கொடுக்கலாமா, வண்டி வண்டியா பட்டாளிகளை கொடுக்கலாமா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தா துரியோதனன்லாம். ஏதோ செல்வத்துக்கு மயங்கி நம்ம பக்கம் வந்துடுவான்னு நினச்சிட்டு பேசினான். அப்போ சொல்றார் யாரு? பீஷ்ம பிதாமகர், அடமுடா, அந்யத் பூர்ணதபாம் கும்பாத், வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு பூர்ண கும்பம் எடுத்துட்டு போ. நம்ம ஆச்சாரியர்களை, நம்முடைய பெரியோர்களை நம்ம ஆற்றுக்கு வரவழைக்கணும்னா பூர்ண கும்பம் எடுத்துட்டு போய் வரவழைக்கணும். அந்த பூர்ண கும்பத்தை எடுத்துட்டு போ. அந்யாத் பாதாவனே ஜனான், ஒரு பூர்ண கும்பத்தை எடுத்துட்டு போ. அப்பொழுது அல்லது அவருடைய திருவடியை விளக்கு. அதற்கு வேற குசலம் விசாரி. அப்பா சௌரியமா வந்தியா, வழியெல்லாம் சௌரியமா இருந்ததா அப்படின்னு 4 வார்த்தைகள் யாரோட பேசணும்? வருகின்ற கண்ணனோடு பேசு. வேற ஒன்றையும் அவன் எதிர்பார்க்கல. பூர்ண கும்பம் முடிஞ்சா பூர்ண கும்பம் வெய்யி, அதுவும் முடியலையா உனக்கு அகங்காரமா, அதாவது 4 திருவடிய விளக்கு, அதுவும் முடியலையா நலம் விசாரி, அதுவும் முடியலையா. அப்படி இதை தவிர வேறு எதையும் கண்ணன் எதிர்பார்க்க மாட்டான் என்னும் இந்த ஸ்லோகம் கண்ணனை வரவேற்கும் முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணனை தூது வரும் பொழுது திருதராஷ்டிரன் பாண்டவர்களிடம் பட்சபாதம் உள்ள கண்ணன் வருகிறான். அவனுக்கு சில நாடுகளையும் பொன்னையும் கொடுத்து அவனை நம் கோஷ்டியிலே சேர்த்துக் கொள்வோம் என்பது போன்ற சில வார்த்தைகளை சொன்னான். அப்படி நினைவும் சொல்லும் ஒன்றோடொன்று ஒத்தீராத வஞ்சக்கல்வனான அவனுடைய கருத்தை அறிந்த சஞ்சயன் தான் இந்த வார்த்தையை சொல்றான். பீஷ்ம பிதாமகர் அதை ஆமோதிக்கிறார். சஞ்சயன் சொல்றான், வருகின்ற கண்ணன் இருக்கானே அப்படிப்பட்டவன் அல்லன். நீ கொடுக்கக்கூடிய பொண்ணுக்கும் பொருளுக்கும் பட்டாளிகளுக்கும் அவன் மகிழ்ச்சி அடைபவன் இல்லை. அவனுக்கு இவையெல்லாம் செய்தாலே போதும் என்கிறான். அவன் பருகுவதற்காக தண்ணீரை ஒரு குடத்திலே நிறைத்து குளிர்ச்சியாக வைத்தாலே போதும். நம்ம ஆற்றுல வந்த உடனே நல்லா கவனிச்சுக்கணும். சாத்தம் சொல்றது, நம்ம ஆற்றுக்கு யார் வந்தாலும் வந்த உடனே அவளை முதல்ல தீர்த்தம் விசாரிக்கணும். அவள் சாப்பிட்டு வந்திருப்பா, கையில் பாட்டில் வச்சுருப்பா, தீர்த்த பாட்டில் வச்சுருப்பா, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பா, காரில் தீர்த்தம் வச்சுருப்பா, ஏதோ ஒன்று. வந்த உடனே ஒரு சொம்பு தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் வாங்க வாங்க தீர்த்தம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு தீர்த்தம் சாப்பிட வைக்கணும். அப்படி தீர்த்தம் சாப்பிட அவளை வைக்கணும், தீர்த்தம் சாப்பிடணும், கொடுக்கணும். இன்றைக்கும் மகாராஷ்டிராவில் இந்த காரியத்தை பண்ணுறான். ஒவ்வொரு ராத்திரியும் வந்த உடனே தீர்த்த வாசல்லையே சொம்பு வச்சிருப்பா, அப்படியே எடுத்து கையில் கொடுப்பான் என்று நானே பார்த்துருக்கேன். அப்படி முதல்ல தீர்த்த பாத்திரத்தை வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த குளிர் நீருள்ள குடத்தை அவன் வருகிற வாசலிலே வைத்தாலே போதும். நீ போய் கொண்டு நீட்ட கூட வேண்டாம். அது தவிர அவனுக்கு தேவை வேறொன்றும் இல்லை. ஒரு விருந்தாளி வீட்டு வருகிறான் என்றால் அவன் காலை கழுவி கொள்வதற்காக ஒரு குடத்திலே நீரை வைக்க சாஸ்திரம் விதிக்கப்படுகிறது. எல்லாராத்து வாசல்லையும் ஜலம் வைக்கணும்னு சொல்லியிருக்கு. இது சாஸ்திரம் சொல்லித்து நம்ம கேட்டோமா? பல வருடங்கள் கேட்டோமா? கேட்கலையே. வெளியில் போனால் கைகால் அலம்பிக்கணும்னு சொல்லித்தே சாஸ்திரம், கேட்டோமா? செய்யலையே. வெளியில் போயிட்டு வந்தால் கைகால்கள் அலம்பணும், வாயு கொப்பளிக்கணும்னு சொல்லித்தே சாஸ்திரம், நம்ம கேட்டோமா? கேட்கலையே. அதுக்காக தானே பெருமாள் பார்த்தான், இந்த ஒரு நோயை கொண்டு வந்தான். இப்போ பாருங்க, எல்லாரும் வாஸ்கல ஒருத்தையாரோட பேசும்போது துணி வச்சுன்னு, பெரியவாழ்கிட்ட பேசும்போது துணி வச்சுன்னு பேசணும்னு சொல்கிறாளா இல்லையா? கையை இப்படி வச்சுன்னு பேசணும்னு சொன்னாளா இல்லையா? ஹனுமான் இப்படி தானே கையை வச்சுட்டு இருக்கான்.
அப்படித்தானே ஆச்சாரியர் உபதேசம் பண்ணும்போது இடது கையை கீழே வச்சு வலது கையை இப்படி மூடிதான் உபதேசம் கேட்கணும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக வாயை பொத்திட்டு கேட்கணும் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா சாஸ்திரத்துல. ஆனா நம்ம யாரும் கேட்டோம். ஆனால் இப்ப வந்ததே கொரோனா, என்னென்ன செய்யக்கூடாதுன்னு முதல்ல இதான சொன்னா. கைகால வாயை கொப்பளி ரொம்ப தொட்டுக்காது. நம்ம அதானே சொன்னோம், ஆச்சாரம்னு சொன்னோம். ஒருத்தருக்கு தொட்டுக்காதீங்க, தூரம் இருங்கோ, 2 மீட்டர் இருக்கோ 1 மீட்டர் இருக்கோன்னா வீட்டுக்குள்ள விட்டு வெளியில வராதீங்க சொன்னானா இல்லையா? நம்ம பயந்துட்டு செஞ்சோமா இல்லையா? ஆக சாஸ்திரம் சொல்லிடுத்தேன்னு செய்யல, இந்த டாக்டர்களும் இவாள்லாம் சொன்னாலேன்னு செஞ்சோம். ஆக ஒரு வழியா அந்த நோயிலிருந்து நம்மை காப்பாற்றி கொண்டோம். நாம் காப்பாற்றி கொண்டது மட்டுமல்லாமல் உலகத்திலே பல நாடுகளையும் நாம் காப்பாற்றி இருக்கிறோம், பல உயிர்களையும் காப்பாற்றி இருக்கிறோம். ஆக எதுக்காக சொல்ல வரேன், அதுபோல இந்த ஆச்சாரங்கிறது என்ன? நம்முடைய ஒழுங்கா நடந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான், வேற ஒண்ணுமே இல்லை. வாழ்வியல் முறைதான் ஆச்சாரம். அதுக்கு பேர் தான் சனாதன தர்மம்னு பேர். ஆக இப்படி அதை காட்டி அவன் திருவிழிகளை தழுவிக்கொண்டாலே போரும். அதற்கு மேலே சிறப்பாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. வெகு தூரம் நடந்து வந்தவனை க்ஷேமம் விசாரிக்கிறது உண்டன்றோ? விசாரிக்கணுமா வேண்டாமா? வாங்கோ. சௌரியமா இருந்தா பிரயாணங்கள்லாம் எப்படி இருந்தது, அந்த இடமெல்லாம் எப்படி இருந்தது, இந்த இடமெல்லாம் இருந்தது, ஒரே வெயிலா இருக்கே, வழியில தங்கிட்டு வந்தடா, நேரம் வரையலா, எப்படி வரையல் விசாரிக்கலாமே. வாயில தானே இருக்கு வார்த்தை. அவர்களும் மனம் குளிர்வார்களா? ஆஹா, அந்த ஆத்துல போனா எவ்வளவு ரெஸ்பா, எவ்வளவு கொடுக்குறா, நம்மளை வரவேற்கிறா. அந்த வரவேற்புலேயே மனசுல கல்விஷம் இருக்கிறவன் கூட கீழே விழுந்துருவான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படி இவற்றில் ஏதாவது ஒன்றை மற்ற இதை தவிர வேறொன்றையும் விரும்ப மாட்டான். இதனால் நீ கொடுக்க நினைத்திருக்கிற நாட்டையும் பொன்னையும் அவன் ஒரு பொருட்டாக எண்ணுவானோம். முடிந்தால் பூர்ண கும்பம் சமர்ப்பித்தல், அல்லது திருவடிகளை விளக்குதல், அல்லது க்ஷேமம் விசாரித்தல் முதலானவற்றை செய்தாலே அந்த அன்பினாலே மிகவும் குளிர்ந்து விடுவான். இந்த 3ம் துரியோதனன் பண்ணல, மற்றவாளையும் பண்ண உடல. ஆகையினாலே அவனுக்கு எதிர்வினை ஆற்றினான் என்று சொல்றது. அடுத்ததாக சரி, இது மகாபாரதத்திலே காணப்படுகின்ற ஒரு பிரமாணம். நாம் ஆழ்வார் பிரமாணம் இருந்தால் தானே ஒத்துப்போம். ஆழ்வார் சொல்றாரே, பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவருவேர் பிரிவகையின் நீருதோய் புரிவதுவும் புகை பூவே. திருவாய்மொழி 1/10 6 முதல் பாசுரம். இந்த வியாக்கியானங்கள் மணவாள மாமனுடைய வியாக்கியானங்களை சேவிக்கும் பொழுதும் பிள்ளைலோகாச்சாரியாருடைய இந்த சீவஜன பூஷணத்தை சேவிக்கும் பொழுதும் அடியனுக்கு ஒரு யோஜனை தோணிச்சு. என்னன்னா, பிரம்மசூத்திரத்திற்கு எப்படி ஸ்ரீபாஷ்யமோ அதுபோல திருவாய்மொழிக்கு ஒரு ஸ்ரீபாஷ்யம் என்றால் அது ஸ்ரீவஜன பூஷணம். அப்ப திருவாய்மொழிக்கு ஒரு ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீவஜன பூஷணம். ஏனென்றால் இதுல எடுத்திருக்கக்கூடிய உதாகரிக்கக்கூடிய மணவாள மாமுனிகள் இல்ல, பிள்ளைலோகாச்சாரியார் பாசுரத்திலேயே வாக்கியத்திலேயே புரிவதும் பரிவதில் ஈசனை பாடி புரிவதும் அப்படின்னு வார்த்தை எடுக்கிறாரோ. அப்ப அந்த புரிவதும் எங்க வருது? அந்யத் பூர்ணாத் புரிவதும் அப்படின்னு பாசுரம். புரிவதும் எங்க வருது? இந்த பாசுரத்தில் வருதுனால பல பாசுரங்கள் அப்படி எடுக்கிறார் பிள்ளைலோகாச்சாரியார், மணவாள மாமுனிகள் அதை காட்டுறார். இது ஸ்ரீவஜன பூஷணம் என்பது பகவத் விஷயம் என்று கொண்டாடப்படுகிற திருவாய்மொழிக்கு ஒரு ஸ்ரீபாஷ்யம் போலே. அப்படி பரிவதிலேசனை பாடி விரிவது மேவருவேர் பிரிவகையின் நன்னீர்தோய் புரிவதுவும் புகை பூவே. அதாவது தாழ்வுகளுக்கெல்லாம் எதிர்த்தட்டான எம்பெருமானை, அதாவது சகல கல்யாண குண பரிபூர்ணனை, அல்லது அவாப்த சமத்த காமனை, எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டவன், நிறைவேறியவன்.
இந்த சம்சார மண்டலத்திலிருந்து விடுதலை பெற்று அனுபவித்து அந்த அனுபவத்தினால் உண்டான உகப்பாலே ஏதல் சபகா என்னாஸ்தே ஹா ஊஹா ஊஹா ஊ அஹமன்னம் 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 அஹமன்னாதோ அஹமன்னாதோ அஹமன்னாதஹ அககிருத்லோதகிருது என்று சாமவேதத்திலே சொல்லுகிறார் அல்லவா. எம்பெருமானை பறிவதில் ஈசனை பாடி பாடி என்பது இவ்விடத்திலே சாமவேத கோஷத்தை சொல்லுகிறது. ஏனென்றால் அங்கே பரமபதத்திலே நித்தியசூரிகள் எல்லாரும் ஹா ஊஹா ஊஹா என்று சாமவேதத்திலே பாடுகிறார்கள். அப்ப சாமவேதம் தான், அந்த சாமவேத சாரம் தான் திருவாய்மொழியாக ஆயிற்று என்று நம்முடைய அழிவுநாள பெருமாள் நாயனர் ஆச்சாரியத்தில் காட்டுறார். அதாவது இந்த ருக்யஜு சாமத்தாலே என்கிற ஒரு சூத்திரத்தினாலே காட்டி இந்த சாமவேதம் தான் இப்பொழுது திருவாய்மொழியாக ஆயிற்று என்று அங்கே விவரித்து காட்டுகிறார். அதனாலதான் இங்கே பாடி என்கிற சொல்லானது ஈசனை பாடி, அதாவது சர்வேஸ்வரனான எம்பெருமானை பாடி பறிவதில், அதாவது அவன் மேலே அளவு கடந்த விருப்பம் உடையவனாய் கொண்டு சமவேத கோஷத்தை பாடி திருவாய்மொழியை பாடி விரிவதுமே வரொருவேர் பிரிவகையின் நன்னீர்தோய். சுவாமி, அடியேன்ட்ட ஒரு புஷ்பம் இல்லை, பாரம் இல்லை, தோயம் இல்லை, ஒண்ணுமே இல்லை சுவாமி. அதுக்குதான் சொன்னார் புரிவதுவம் புகை பூவே. இப்படி ஏத சமகாயன்னாத்தே என்று முக்தி அடைந்தவன் சொல்லுகிறபடியே பாடி ஞான விரிவை பெற வேண்டியவர்களே என்று ஆழ்வார் நம்மை பார்த்து சொல்லுவதாக அர்த்தம். உங்களிடம் இருக்கும் கருவிகளின் குறைவை பார்த்து அகலாமல் மனமூட்டப் பெறாத நீரை ஏதேனும் ஒரு முறையில், மனமில்லாட்டா கூட பரவாயில்ல, அதாவது மானசீகமாக மானசீகமாக எதிர்க்க எம்பெருமானாக இருப்பதை நினைத்து கொண்டு இப்போ நம்ம சந்தியாவந்தனம் பண்ணுறோம். சந்தியாவந்தனம் என்ன பண்ணுறோம்? தீர்த்தத்தை எடுத்து கீழே விடுறோம். அதாவது தீர்த்த ரூபத்தில் இருக்கிற எம்பெருமானை அதிலே மந்திரங்களை பாவித்து அந்த சூரியனுக்கு சமர்ப்பிக்கிறோம். அந்த சூரியன் நேரடியாக சூரிய பகவானை பாத்திர முடியுமான்னா, ஆனால் நாம் செலுத்துகின்ற இந்த நீரானது சூரியனுக்கு ஆவியாக போய் அங்கே போய் சேருகிறது என்று சாஸ்திரங்கள் சொல்றதல்லவா, என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது அல்லவா. ஆகையினாலே ஏதான ஒரு பகை ஆழ்வார் காலத்திலே தெரியுமோ என்னவோ, பிற்காலத்தில் வரக்கூடிய சாம்பிராணி நீ ஒன்று விற்கிறாளே, சாம்பிராணி ஊதுவத்தி அப்படிலாம் விற்கிறாளே கடையில், அதுலேருந்து புகை தான் வருதே தவிர அதுலேருந்து வாசனை வருதோ இல்லை. வாசனை ஏதோ சென்ட்டை தெளித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வருது. ஆனால் அந்த காலத்தில் சந்தனத்தால் இழைக்கப்பட்ட இன்னைக்கு பெரிய பெருமாளுக்கு நடக்கக்கூடிய அந்த தூபம் இருக்கிறது, அதெல்லாம் கஸ்தூரி கட்டை, சந்தன கட்டை, இவைகளையெல்லாம் காய வச்சு பொடித்து அரைத்து அதிலே சாம்பிராணி பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். அந்த மாதிரி வாசனை ஊட்டப்பட்ட ஊட்டப்பட்ட வாசனை திரவியங்களாலே ஏதானும் பண்ணாலும் சரி. அப்படி இல்லை, எதுவும் முடியலையா, சரி ஒரு சின்ன ஏதோ வாசனை இல்லாட்டாலும் புகையாவது போடு. புரிவதும் புகை பூவே, ஒரு புகையை காட்டி ஏதானும் ஒரு பூ, அது எதுவாக இருந்தாலும் சரி, திருத்துறாதானா செங்கழிதானா அப்படி இல்லை, ஏதோ ஒரு பூ. அவன் நீ இடுகின்ற பூவையோ நீ இடுகின்ற விஷயத்தையோ பார்ப்பதில்லை. இதுக்கு திருமலை அனந்தாழ்வான் சரித்திரத்திலே வேங்கடாஜல மகாத்மியத்திலே ஒரு அற்புதமான ஒரு வைபவம் காட்டப்படுகிறது. அதாவது திருமலையில ஒரு சுவாமி, அந்த சுவாமி எம்பெருமானுக்கு குயவன். அந்த குயவன் என்ன பண்ணா, மண் புஷ்பங்களாலே மண்ணாலே புஷ்பங்கள் பண்ணி எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தான். அவனுடைய சக்தி அதுதான். ஆனால் அந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தான்.
அந்த ராஜா தன்னுடைய செருக்காலே கடையில் இருக்கக்கூடிய மாலையை வாங்கினான். விலை உயர்ந்த மாலை, ஒரே ஒரு மாலை தான் இருந்தது. அந்த மாலையை எடுத்துட்டு போனான், எம்பெருமானுக்கு சாத்தினான். இந்த கொயவன் மலைக்கு போக முடியல. இங்க இருக்கிற அவன் எதிர்க்க ஒரு சின்ன திருவேங்கடமுடியான வச்சான். அதுல இந்த மண்ணாலே செய்த புஷ்பத்தை சமர்ப்பித்தான். ராஜாவினுடைய சொப்பனத்தில் போய் சொன்னான், நீ இட்ட மாலை கனமா இருக்கு அப்படின்ன உடனே பெருமாள் இந்த மண்ணாலே செய்யப்பட்ட குயவனாலே செய்யப்பட்ட அது மண்ணாக இருந்தாலும் அந்த பூவை ஏற்றுக்கொண்டான் எம்பெருமான் என்று சரித்திரம் நமக்கு காட்டுறது. அதுபோலே அவருடைய ஆராதனைக்கு எளியனாய் இருக்கும் தன்மையை ஆழ்வார் மிக தெளிவாக அருளி செய்தார் என்றும். அதைத்தான் சுவாமி திருவாய்மொழி நூத்தந்தாதியில மணவாள மாமணிகள் காட்டார். பரிவதில் ஈசன் படியை, அவன் எப்படிப்பட்டவன்? எளியன், ஆராதனைக்கு எளியன். அதாவது இதெல்லாம் தான் பண்ணனாதான் திருவாராதனம் அர்த்தம் இல்லை. உனக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லு, தெரிஞ்ச விதத்துல சொல்லு, தெரிஞ்சதை உடு, தெரிஞ்சதை குடு என்று பரிவதில் ஈசன் படியே பண்புடனே பேசி அரியன் அலன் ஆராதனைக்கென்னு. அரியன் அலன், அவன் ரொம்ப கஷ்டப்படுறவன் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுத்துறவனும் இல்லை. அரியன் அல்ல, கிட்ட முடியாதவன் அல்லன். உரிமையுடன் ஓதியருள் மாறன் ஒழிவீர்த்தான் இவ்வுலகில் பேதையர்கள் தங்கள் பிறப்பு. பூர்ண விஷயம் வாக்கியம் 136 தொடங்கி வாக்கியம் 139 வரையில், 136, 137, 138, 139 வரை சொல்ல வேண்டிய நிலை பிரசக்தி நடுவிலே ஏற்பட்டதால் பிரபத்தியின் பெருமை சொன்னார். இந்த சித்தோபாயமான எம்பெருமானுக்கு இன்னொரு பெருமையை சொல்வதற்காக சித்தோபாயமான எம்பெருமானும் பலமும் ஒன்றே என்று வாக்கியம் 140 அருளி செய்கிறார். அதாவது சித்தோபாயமான எம்பெருமானும் அதனாலே கிடைக்கக்கூடிய பலனும் இரண்டும் ஒன்றே. புல்லை காட்டி அழைத்து, வாக்கியம் 140வது வாக்கியம். புல்லை காட்டி அழைத்து புல்லை இடுவாரை போல பல சாதனங்களுக்கு பேதமில்லை. இந்த கிராமத்துலலாம் ஆடு மேய்க்கிறவா மாடு மேய்க்கிறவா பார்த்தா தெரிஞ்சு போயிடும். முன்னாடி புல்லை காமிச்சுட்டே போவா, அது எங்கேயோ மேய்ஞ்சுட்டு இருக்கும். அதுக்கு எது விருப்பமான உணவு? புல்லு. அந்த புல்லை காட்டுவார்கள். அந்த ஆடு வந்துட்டே இருக்கும், ஆடோ மாடோ வந்துட்டே இருக்கும். அதை அப்படியே கொண்டு கரியில் தட்டுவா, அதாவது அந்த தடியில் கட்டுவா. கட்டின பிறகு இந்த காமிச்ச புல்லையே போடுவா. அப்போ புல்லை காட்டி புல்லை இடுவாரை போரே பல சாதனங்களுக்கு பலத்துக்கும் சாதனங்களுக்கும் பேதமில்லை. அதாவது கட்டுத்துறையை மாடு கட்டுவிட விட்டு சென்ற பசுவை அங்கு வரவழைத்து காக்க நினைப்பவர்கள் அந்த பசுவிற்கு இனியதான பசும்புல்லையே இட்டு அந்த கட்டுத்துறைக்கு வரவழைப்பதற்கு சாதனமாக காட்டி அதையே சாதனமாக காண்பார். அதுக்கப்புறம் அதையே இடுவார்கள். காட்டுவதற்காக கட்டுத்துறைக்கு வரவழைத்து அந்த புல்லையே உணவாக இடும் இடத்தில் வரவழைக்கும் சாதனத்துக்கும் எது சாதனம்? இப்போ புல்லுதான் சாதனம். பலன் என்ன? திங்க வேண்டிய புல்லுதான். அப்போ சாதனமும் பலமும் இரண்டும் ஒன்றாவே இருக்கணும். அதுபோல சாதனத்துக்கும் பலத்துக்கும் வேறுபாடு இல்லாதது போல் மிகச்சிறந்த குணங்களும் திருமேனி அழகும் கொண்ட எம்பெருமானான தானே முதலில் ஜீவாத்மாவை சேர்த்து கொள்வதற்கு உபாயமாய் இந்த திருமேனி குணங்கள் சேஷ்டிதங்கள் இவைகள் எல்லாம் இந்த ஜீவாத்மாவை பெறுவதற்கு சாதனம். யாருக்கு? எம்பெருமானுக்கு. இப்ப இந்த புல்லு யாரு? ஜீவாத்மா. இந்த புல்லுக்கு இடுகின்ற ஆதாரம் எது? புல்லை காட்டி புல்லையிடுறாலும் அந்த திருமேனி எம்பெருமானுடைய திருமேனி குணங்கள் அழகு முதலான புல்லை காட்டி
இந்த ஜீவாத்மாவிற்கு திருப்பி அந்த புல்லையே இடுமா போல ஆன இந்த அறிவை கொடுத்த பிறகு கட்டுத்தறியில கட்டின பிறகு எப்படி புல்லையே இடுகிறார்களோ அதுபோல எம்பெருமான் திருமேனி அழகும் குணமும் சாதனமாகவும் இருக்கிறது, அதே பலமாகவும் இருக்கிறது என்று அதற்கு பின் என்றுமே இவனால் அனுபவிக்கப்படும் உபேயமும் இருக்கையாலே பலமும் சாதனமும் ஒன்றாகவே இருக்கும் என்றபடி. அப்ப பலமும் சாதனமும் ஒன்று. எப்படி? புல் என்பது சாதனம், புல் என்பது சாத்தியம், புல் என்பது உபாயம், புல் என்பது உபேயம். அதுபோல எம்பெருமானும் உபாயமும் உபேயமும், அதாவது இந்த பலமும் சாதனமும் ஒன்றாகவே இருக்கும் என்கிறது. இதற்கு மேலே இதனால் பிரபத்திக்கும் சிறப்பு பலிக்கிறது என்கிறார் 141வது வாக்கியத்திலே. இந்த பிரபத்தியும் பலிக்கும், பிரபத்தியும் சாதனமாக கொண்டால், இந்த பிரபத்தி சாதனமாகாதுன்னு சொல்ல போறார் பின்னாடி. முன்னாடி இப்ப என்ன சொல்லிட்டு வர, என்ன பிரகரணம்? கர்மஞான பக்தி யோகாதிகள் சாதனம் இல்லை, அதுக்கு குறைவு உண்டு என்று சொல்லிட்டு வந்தவர் பிரபத்திக்கு அந்த குறைகள் இல்லை, பிரபத்தி சாதனமாக ஆகும் என்று சொல்லி வருகின்ற பிரகரணம் அல்லவா? சரணாகதியும் சாதனமாகும் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கா இல்லையா? ஆயினாலே சரணாகதியும் சாஸ்திரமாகும், சரணாகதியும் சாதனமாகும், பிரபத்தியும் சாதனமாகும் என்று சொல்லி வருகின்ற பிரகரணம் அல்லவா? ஆகையினாலே வாக்கியம் 141 ஆகையால சுகரூபமாயிருக்கும், நல்லா கவனிக்கணும், கீழே துக்கரூபமாயிருக்கும் கர்மஞான பக்திகளாலே வரக்கூடிய அதையே சாதனமாக கொண்டால் பலம் எப்படி இருக்கும்? துக்கரூபமாயிருக்கும். இப்போ இது எப்படி இருக்கும்? இந்த பிரபத்தி சுகரூபமாயிருக்கும், ஆகையாலே சுகரூபமாயிருக்கும். எப்படி? சாதனமும் சாத்தியமும், அதாவது எம்பெருமானும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களும் அது என்னவா இருக்கும்? சுகரூபமாயிருக்குமா இருக்காதா? சாதனமே சுகரூபமாயிருக்கும், சாத்தியமே சுகரூபமாயிருக்கும். புல்லே சாதனம், புல்லே சாத்தியம், புல்லே உபாயம், புல்லே உபேயம். எம்பெருமானுடைய திருமேனி திருமேனி அழகு குணங்கள் செயல்கள் முதலானவை புல் முதலானவைகள் சாதனம். அதனாலே அனுபவிக்க போகிற சாத்தியம் எது? உபேயம் எது? அதுவும் திருமேனி குணங்கள், எம்பெருமானுடைய திருமேனி குணங்கள் அழகுதானே. ஆகையாலே சுகரூபமாயிருக்கும், அதாவது அடையத்தக்க சாத்தியமாயிருக்கும் எம்பெருமானே சாதனமாகையாலே அவனை உபாயமாக வைக்கும் இந்த பிரபத்தி சிரமப்பட்டு செய்ய வேண்டியது இல்லாமல் இனியதாயிருக்கும் என்றபடி. வாக்கியம் 140 141 இந்த 2 வாக்கியங்களும் பிரபத்தியின் சிறப்பை சொல்லுவதாக வேறு விதமாக. இப்போ பிரபத்தியின் சிறப்பை சொல்லிட்டார், சுகரூபமாயிருக்கும் சொல்லிட்டார். இது வேறொரு அர்த்தத்தை காட்டார். 140வது வாக்கியத்திலே சொன்ன அர்த்தத்தை 141க்கும் வேற ஒரு அர்த்தம் காட்டார். அதாவது ஒரு புல்லை காட்டி பசுவை அழைத்து அதற்கு பின் அந்த புல்லையை அதற்கு உணவாக கொடுக்கும் பொழுது பலத்துக்கும் சாதனத்துக்கும் வேறுபாடு இல்லை. இது போலவே சகிருத்கிருதாஞ்சலிஹி, இது ஸ்தோத்திரத்திலே ஆளவந்தார் 28வது ஸ்லோகத்திலே காட்டார். சகிருத் கிருதாஞ்சலிஹி, கையை கூப்பி ஒரு முறை சகிருத்து சகிருத்து கிருதாஞ்சலிஹி, அதாவது அஞ்சலி முத்ரா, அஞ்சலியும் பரமாங்கதிங்கிறார் ஒரு படத்துல. அப்படி இந்த அஞ்சலியை ஒரு முறை அவனை பார்த்து கைகூப்பி விட்டான். ஆனால் அஞ்சலி என்கிற அஞ்சலியே பிரபத்தியாகவும், இப்போ காய்க வாசிகங்களை காட்டில் மானசிகமாக கிடவுதுன்னு சொன்னோமா. இப்போ என்ன சொல்றார்? அஞ்சலின் கைகூப்பினா போரும், இது காய்கமாக இருந்தாலும் சரி, மானசிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வாச்சிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பிரகரணத்தில் இந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம்.
அப்ப காய்கமா இருந்தாலும் கிருதாஞ்சலிகி சகிருத் கிருதோஞ்சலிகி, நான் தேவரீரை அஞ்சலி பண்ணுகிறேன், நமஸ்கரிக்கிறேன் என்று அஞ்சலியே பிரபத்தியாகவும் நமஸ்தக்ரு ஜனார்தனம் என்று பாரதத்திலே பஞ்சபாண்டவர்களும் திரௌபதியும் கண்ணனை நமஸ்கரித்தார்கள். நமஸ்சக்ரு ஜனார்தனம், ஜனங்களுக்கு நன்மையை புரிபவனான கண்ணனை நமஸ்சக்ரு நமஸ்கரித்தார்கள். யாரு? பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும். அத்தகைய எளிமையான பிரவத்தியை முன்னிட்டு, அதாவது பிரார்த்தனாமதிகின்னு சொன்னேனே துமேய பூபாய பூதோமே இது பிரார்த்தனாமதிகி என்று, அது வாயாலே சொல்லி கையா கீழே விழுந்து மனசாலே நினைச்சுட்டு அதெல்லாம் கூட பண்ண வேண்டாம். பெருமை கையை கூப்பி பெருமானே சொன்னா போறோம், வாயிலோட சொல்ல வேண்டாம், மனசாலோட நினைக்க வேண்டாம், கையை கூப்பினாலே போதும். அத்தகைய எளிமையான பிரவத்தியை முன்னிட்டு எம்பெருமானை வசப்படுத்தினால் அவனுக்கு உகப்பாக செய்யும் அமையுமாம். அதுவே போரும். பக்தாஞ்சலி புடாஹ ஹிருட்டா நம இத்யேவவாதினா, முக்தர்களானவர்கள், அதாவது முக்தியை அடைந்தவர்கள் கைகூப்பினவர்களாய் பக்தாஞ்சலி புடாக அஞ்சலி புட்டாக, அஞ்சலினா இரண்டு ஹஸ்தத்தையும் சேர்த்து வைத்து அஞ்சலி புட்டாக. நம்ம நல்லா கவனிச்சுக்கணும், ஒரு சாஸ்திரம் சொல்றது இரண்டு கையையும் தூக்கி இப்படிலாம் சொல்லக்கூடாது. ரெண்டு கையும் தூக்கி இப்படியோட சரி, இவ்வளவுதான். சில பேரை பார்க்குறோம் இப்படிலாம் பண்ணுறா, கீழே விழுந்து சேவிச்சு ஏதோ தெரியாத பண்ணுறாளோ தெரிஞ்சு பண்ணுறாளோ என்ன பண்ணுறாளோ. ஆனால் நம்ம பெருமாளையோ ஆச்சாரியனோ எல்லாரையும் சேவிச்சா என்ன பண்ணணும்? ரெண்டு கையையும் கூப்பினால் போகும். சில பேருக்கு இந்த ஷடாரி சாய்க்கிறாளோன்னு சன்னதிகளில் எம்பெருமான் திருடி நம்ம இருக்கிற இடத்துக்கு வருதோன்னா சில பேர் என்ன பண்ணுறா இப்படிங்கிறா, சில பேர் இப்படியே மொன்னையா அப்படியே மொட்டையா மாறி நிற்கிறா. ஐயோ, இந்த திருவடிகள் எவ்வளவு அங்கேருந்து கர்ப்ப கிரகத்திலேருந்து கிளம்பி நம்ம இருக்கின்ற வரையில் வந்து நம்ம தலைக்கு வருகிறதே என்று எம்பெருமானுடைய அந்த ஷடாரியை எம்பெருமானுடைய ஸ்ரீபாதமாகவே நினைக்க வேணும். ஸ்ரீபாதம் தான் அது. அது நம்ம அளவுக்கு வந்திருக்கேன்னு என்ன பண்ணணும்? தலையை குனிந்து இரண்டு கை கூப்பணும். இப்படி பண்ணுறது அப்புறம் இப்படி தொட்டு எச்சல் பண்ணுறது இதெல்லாம் கூடாது. ரெண்டு கையையும் கூப்பி தலையை தாழ்த்தும். இருகை கூப்பி தலை வாழ்த்தனால் வாழ்த்தாத வாழ்த்த விதி என்கிறார் ஆழ்வார் ஒரு பாசனத்தில். இருகை கூப்பென்னால் கூப்பாத வாழ்த்த விதி என்று சொல்றார். அந்த அளவுக்கு நம்ம அகங்காரம் இருக்கு. ஆக எதுக்காக சொல்ல வரேன்? அதுபோல அஞ்சலி புடாக என்று உகப்புடன் கூடியவர்களாய் நம இத்தேவ வாசகா புடா ஹிருஷ்டாக சந்தோஷம் அடைந்தார்கள். யாரு? எம்பெருமானுக்கு முன்னாடி நின்றுட்டா இரண்டு கையை கூப்பினா நமகான்னு சொல்ற. நம இத்தேவ வாதினகா நமஹா புண்டரீகாட்சாய நமஹா கேசவாய நமஹா என்று வாயாலேயும் சொன்னார்கள். அப்படி நமஹா என்னும் சொல்லை சொல்லி எம்பெருமானை சரணடைந்தார்கள். யாரு? முக்தர்கள், முக்தி அடைந்தவர்கள். ஆழ்வார் சொல்றார் திருவாய்மொழியில 3ஆம் பத்து 8ஆம் பதிகம் 4வது பாசுரத்திலே, கைகளார தொழுது தொழுதுன்னை கைகளார, ரெண்டு கைகளும் தினவெடுத்து இருந்தகை காலத்திலே ஏதேதோ காரியத்தை செய்த காலத்திலே எம்பெருமானே இன்று இப்பொழுது கைகளால் ஆறத் தொழுது, இரண்டு கைகளையும் கூப்பி தலையை வணங்கி கைகளால் ஆற தொழுது தொழுது உன்னை. இந்த இடத்துல ரெண்டு போட்டிருக்கார். தொழுது தொழுது உன்னை, கைகளால் ஆற தொழுது தொழுது உன்னை என்று பதத்தை பிரிச்சோமானால் ஒரு 2 தடவை சொல்லப்படுது. அப்ப 2 தடவையா பண்ணணுமா? இல்ல, தொழுது என்பது முதலிலே கைகளார தொழுது என்பது மானசிகமாகவும், இரண்டாவது தொழுது என்பது காய்கமாகவும், உன்னை என்பது வாச்சிகமாகவும்.
இந்த மூன்றையும் இந்த ஒரே பதத்திலே காட்டிடும். நம்பிள்ள வியாக்கியானத்தில் காட்டக்கூடிய அற்புதமான அர்த்தம். கைகளாலார தொழுது, கைகளாலார தொழுது என்பது யாரை பார்த்து நம்ம கைகூப்புவோம்? நம்மளாலே மிகவும் கௌரவிக்கப்பட்டவர்களாய், நமக்கு கௌரவ புத்தி யார்கிட்ட இருக்கோ அவளை பார்த்தானே கைகூப்புவோம். ரோட்டில் போகிறோம், வீதியில் போகிறோம், 1000 பேர் போகிறோம், 2000 பேர் போகிறா, எல்லாரையும் பார்த்து கைகூப்புறோமா? மாட்டோமே. அந்த கைகூப்பணும்னா மனசுல ஏதோ ஒரு மாற்றம் வந்து இவரை கைகூப்ப வேணும். முன்ன தெரியறதோ பின்ன தெரியறதோ, யாரோ தெரிஞ்சவாளோ தெரியாதவாளோ. நான் ஒரு சமயம் இப்படி வீதியில் போகும் பொழுது எத்தனையோ பேர் சேவிக்கிறா, கைகூப்பா. இப்படி போனான் வட இந்தியாவில் கூட, வட இந்தியாவில் இப்படியே போனேன் ஒரு இடத்துக்கு. அப்படி போகும்போது கை கூப்பிட்றான். அவன் நமக்கு தெரியும், அவன் யாருன்னு தெரியாது, அவன் பாஷை தெரியாது, அவன் என்னன்னு தெரியாது, மொழி தெரியாது, அவன் யாரும் தெரியாது, அவன் நெத்தியில் என்ன இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் இந்த உருவத்தை பார்த்த உடனே சரி இது ஏதோ சுவாமி போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கை கூப்புறான் அல்லவா. அந்த கை கூப்புதல்கிறது எப்போ வரும்? மனசனுடைய மாறுபாடு இருந்தால் தானே வரும். மனசு விகாரம் ஏற்படணுமா ஏற்படாதா? அப்படி கைகளார தொழுது என்பது மானசீகமாக சொல்லி, தொழுது இரண்டாவது தொழுதுன்னு போட்டார். அது காயிகமாக கீழே விழுந்து அல்லது அஞ்சலி பண்ணி. உன்னை, உன்னை என்பது கண்களாலே சரீரத்தாலே செய்வது. இப்படி வாச்சிக, மானசிக, காயிக 3 விதமான தொழுகைகளையும் இங்கே ஒரே பாசுரத்திலே காட்டினால் முதலான பிரமாணங்கள் சொல்லுகிறபடியே தன் சொரூபத்திற்கு தகுந்ததான அஞ்சலி, நமஸ்காரம் முதலான செயல்களை செயல்களாய் இருக்கையால் பலத்துக்கும் சாதனத்துக்கும் வேறுபாடில்லை. இதுவே பலம். எது? இந்த கைகூப்புதலே பலம், கைகூப்புதலே சாதனம் அன்று காட்டுகிறார் பிள்ளோகம். இந்த அப்படி பலமாயிருப்பதே சாதனமாகவும் இருக்கையாலே இந்த பிரபத்தியானது சிரமப்பட்டு செய்ய வேண்டியதில்லை. இப்போ கர்மயோகம் ஒன்றா எவ்வளவா கஷ்டங்கள்னு சொன்னா இல்லையா? துக்க ரூபமாயிருக்கும், அகங்கார கர்ப்பமாயிருக்கும், அதெல்லாம் சொன்னோமா இல்லையா? அதனால இங்க அதெல்லாம் எதுவும் இல்லையே. ஆக பிரபத்திக்கு இக்குற்றங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி 141வது வாக்கியத்தினுடைய பொருளாவது இப்படி பலமே சாதனமாயிருக்கையாலே இந்த பிரபத்தியானது சிரமப்பட்டு செய்ய வேண்டி இராமல் இவனுக்கு இனியதாய் இருக்கும் என்று கருத்து. ஆக வாக்கியம் 134 பிரபத்யுபாயத்துக்கு என்று தொடங்கி வாக்கியம் 141 வரை இதுவரையிலே ஆகையாலே என்கிற இந்த வாக்கியம் வரையில் பிரபத்திக்கு குற்றமில்லை, குணம் உண்டு என்பதும் சொல்லப்பட்டது. அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ கடகோபன் தந்தமனூர் வாழ கடவுள் மண்ணுலகும் வாழ மணவாட மாமுனியே இன்னும் 100 ஸ்ரீமதே ரம்யஜாவாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவதினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.